வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னடா எல்லாரும் தீபாவளி முடிய போகுது இந்த நேரத்தில் வந்து சொல்கிற அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே வந்து இப்போ தான் வந்து தீபாவளி நடந்துட்டுருக்கு. இப்போ நாளைக்கு, அதாவது அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த ட்ரேடிங் செஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ரெகுலராக வருஷம் வருஷம் வந்து நடக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நடக்கும். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைமில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வந்து இருக்குது. சரி, ஓகே. அதோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நார்மலாக நமக்கு வந்து ஒரு காலையில் 9 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து இந்த செஷனுக்கு வந்து மதியம் வந்து ஒரு 1:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1:45க்கு வந்து முடியும். நெக்ஸ்ட்டு நார்மலாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:45 1:45 அந்த டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 2:45 வரைக்கும் வந்து நமக்கு வந்து அந்த நார்மல் ட்ரேடிங் செஷன் அப்படிங்கிறது நடக்கும். டோட்டலாக வந்து 1 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கும். சரி, ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாமா, இண்டெக்ஸில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் வந்து லைவில் வந்து இருக்கும். அதில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விருப்பப்பட்டால் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது இந்த ஒரு நல்ல நாளாக வந்து கன்சிடர் வந்து பண்ணுறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க இன்றைக்கி என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸோ அல்லது வந்து ஏதாவது ஒரு இடிஎஃப்ஓ அது மாதிரி நீங்கள் வந்து வாங்கி போடலாம். நல்லா கேட்டுக்குங்க, நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அனாலிசிஸ் வந்து கிடையாது. ஒரு சின்ன ஒரு சஜஷன் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கலாம். ஸோ விருப்பப்படுறவங்க, இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி போடலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன வாங்கி போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஐசிஐசி பேங்க்கு, அதுக்கப்புறம் அந்த அடானி ஸ்டாக்ஸு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸு அப்படின்ட்டு கொஞ்சம் டாட்டா குரூப்ஸில் இருக்கிற அந்த ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐடியில் இருக்கிற கொஞ்சம் ஸ்டாக்ஸு அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சும்மா ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாங்கி போடுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க இதே மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து வாங்கி போடலாம். அப்படி எனக்கு இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இடிஎஃப் பக்கம் வந்து போகலாம். நிஃப்டி பீஸ் இருக்குது, பேங்க் பீஸ் இருக்குது, சில்வர் பீஸ் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இடிஎஃப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150-200 இடிஎஃப் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் விருப்பப்படுறவங்க வந்து வாங்கி வந்து போட்டுக்கலாம். பெருசாக எனக்கு இதெல்லாம் பெருசாக அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க அப்படின்னா தாராளமாக வந்து கவுந்தடிச்சு தூங்குங்க. ஸோ அடுத்தது அனாலிசிஸ் வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு 25,800 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,836க்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலில் வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப்டேட் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது ஃபஸ்ட்டு கேண்டிலே அது வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் ஒரு டவுன் சைடு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் அப் ட்ரெண்டு, அகெயின் டவுன் ட்ரெண்டு, அகெயின் அப் ட்ரெண்டு, அகெயின் டவுன் ட்ரெண்டு அப்படின்ட்டு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டு ஒரு வாலட்டைலான ஒரு டேவாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீபாவளி தான், ஒரு மினி தீபாவளி தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல இருந்தும் ஒரு நல்ல டவுன் சைடு, ஒரு அப் சைடு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டவுன் சைடு. ஓரளவுக்கு ட்ரேடிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கும். டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டைமிங்கில் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோரார்லெஸ் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருந்துச்சு அப்படியே தான் வந்து இருக்கும். பெருசாக பயங்கரமாலாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. பிகினர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கேப் அப் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர் நீங்கள் வந்து கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இயர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுப்பாங்க. ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 0.3%லேருந்து 0.5% வரைக்கும் இது வந்து ஆவரேஜ். அந்த ரேஞ்சுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகலாம், க்ளோஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு 10 நாள் கணக்கு எடுத்தீங்க, அதில் 2 நாள் வந்து மைனஸாக வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரேர் கேஸ் தான். அந்த லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 0.1லேருந்து ஒரு 0.3 வரைக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து போயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணியே உங்களால் வந்து ஓரளவுக்கு வந்து கேஸ் வந்து வர முடியும், எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு.
ஸோ மிஞ்சி போனால் ஒரு 100 பாயிண்ட்டு அவ்வளோதான் மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து மொமெண்டம் அது இருக்காது. மோஸ்ட்லி வந்து யாரும் செல்லிங் சைடு வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பை பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வால்யூமும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. இதையெல்லாம் பேஸ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சின்னதாக நம்ம ஒரு அந்த சின்ன மூவ்மெண்ட்டுக்காக வெறும் சும்மா ஒரு லாட் மட்டும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ அப்போ நாளைக்கு நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 25,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,800 வந்து இருக்கும். 25,800 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,750 25,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 26,000 25,900 25,800 25,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓவராலாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டே ப்ளஸ் வாலட்டைலான ஒரு டே அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு. ஒரு 57,900 நமக்கு வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,100 58,200 இந்த ரேஞ்சை வந்து உடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 58,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். அது ஒரு 57,900 ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 57,900 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 57,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 58,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 58,500 58,300 57,900 57,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து ஒரு ரேஞ்ச் கொண்டு தான் ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 84,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 84,600 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்கே அந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் போட்டு ஒரு வாலட்டைலிட்டே தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு 84,600 நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஒரு 84,200 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 84,200 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 83,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். 84,600 நமக்கு வந்து ஒரு அப்சைடு வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,000 84,600 84,200 83,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு ரேஞ்ச் போட்டு தான் ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போட்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 13,300 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,200 வந்து இருக்கும். 13,200 பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 1300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,300 ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,400 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400 13,300 13,200 1300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் கோடி கோடியாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் பயன்படுத்தி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். அந்த கடவுள் எல்லாருக்கும் அருள் வந்து புரியட்டும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.